நீண்ட காலங்களுக்கு முன் சரவணன் என்ற ஒரு பெயர் கொண்ட வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஓர் கஞ்சன். தன்னுடைய சொந்த தேவைகளுக்கு கூட தன் பணத்தை செலவு செய்ய மாட்டான். அவன் தன் வியாபாரத்தில் ஈட்டிய பணத்தையெல்லாம் ஒன்று திரட்டி அதனை தங்க கட்டிகளாக மாற்றி ஒரு அறையில் பூட்டி வைத்தான். நாடு முழுவதும் சென்று பொருளையும் திரட்டினான். அவனிடம் ஏராளமான பணம் இருந்தது. அவன் நல்ல மனிதநேயம் கொண்டவனாக இல்லை. அவன் தன் பணத்தை கடனாகவோ அல்லது மக்களுக்கு உதவி செய்யவோ பயன்படுத்தவில்லை. பணத்தை மேன்மேலும் சேர்க்க வேண்டும் என்பது மட்டுமே அவனுடைய ஒரே ஆசையாக இருந்தது. அவன் எங்கு சென்றாலும் தன் பொருள்களை சாமர்த்தியமாக விற்றுவிடுவான். அவன் ஓரிடத்தில் மிக குறைந்த விலைக்கு பொருட்களை வாங்கி இன்னொரு இடத்தில் அவற்றை அதிக விலைக்கு விற்று வந்தான். அவன் நேர்மையான வணிகன் அல்லன். எனவே அவன் ஏராளமான பணத்தை சேர்த்தும் திருப்தி இல்லாதவனாக இருந்தான். ஒரு நாள் அவன் தன்னிடமிருந்த 50 ஒட்டகங்களை மீதும் விற்பனை பொருட்களை ஏற்றிக்கொண்டு வியாபார நிமித்தமாக பயணம் மேற்கொண்டான். மிக நீண்ட தொலைவில் இருந்த நகருக்கு அவன் பயணப்பட்டான். ஆனால் அவன் அந்த நகரத்தை அடைவதற்கு முன்பே பெரும்பாலான பொருட்களை விற்றுவிட்டான். எனினும் தன்னுடைய விற்பனையில் அவனுக்கு மகிழ்ச்சி வரவே இல்லை. எனவே நகரத்தை அடைந்து எஞ்சியிருந்த பொருட்களையும் விற்றான். இப்போது அவன் கையில் ஏராளமான பணம் இருந்தது. ஆனால் அவன் கடிகார முள் போல சுழன்று உயர்த்ததால் களைத்து போனான். வீடு திரும்புவதற்கு முன் சிறிது நேரம் ஓய்வெடுப்பது நல்லது என்று நினைத்தான். எனவே அவன் மிக குறைந்த கட்டணம் வசூலிக்கும் உணவு விடுதிக்கு சென்று சில உணவுப் பொருட்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவன் உணவு விடுதியில் உணவுக்கான ஒரு மேஜையில் காத்திருந்தபோது இன்னொரு மேஜையில் ஒரு சாது அமர்ந்திருப்பதை கண்டான். தன்னுடன் இணைந்து உணவு உண்ணும்படி சரவணன் அவரை வேண்டினான். அந்த சாதுவும் அவன் அமர்ந்திருந்த மேஜைக்கு எதிரே வந்து அமர்ந்தார். அவனை ஆசீர்வதித்தார். பிறகு சாது அவனை பார்த்து, நீங்கள் பணக்காரர் போல தெரிகிறீர்கள். நான் உங்களை இன்னும் மிகப்பெரிய பணக்காரன் ஆக்குகிறேன் என்று சொன்னார். அதற்கு சரவணன், என்னை நீங்கள் பணக்காரர் என்று அடையாளம் கண்டு சொன்னீர்களே, அப்போதே நீங்கள் அற்புத ஆற்றல் நிறைந்த சாது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று இவனும் கூறினான். அவன் மேலும் அந்த சாது சொல்வதை உன்னிப்பாக கேட்கத் தொடங்கினான். சாது தொடர்ந்து பேசினார். ஏராளமான செல்வம் இருக்கும் இடத்தை நான் அறிவேன். அந்த இடத்திற்கு உன்னை நான் அழைத்து செல்கிறேன். உன் விருப்பப்படி உனக்கு எவ்வளவு தங்கம் வேண்டுமோ அதை நீ எடுத்து கொள்ளலாம் என்று கூறினான். நான் அந்த இடத்தை எப்படி அடையாளம் கொண்டு கொள்வது என்று சரவணன் சாதுவிடன் கேட்டான். நான் தான் முன்பே சொன்னேனே, அந்த இடத்தை உனக்கு காட்டுகிறேன் என்று. அந்த இடம் முழுவதும் வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம் மற்றும் தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்று சாது கூறினார். சாது உண்மையை தான் சொல்கிறாரா என்று அவனால் நம்ப முடியவில்லை. எனினும் அவர் கூறுவதை இன்னும் உன்னிப்பாக கவனித்தான் சரவணன். சாது மேற்கொண்டு பேசினார். நீ உன் 50 ஒட்டகங்களின் முதுகில் அந்த விலை உயர்ந்த பொருட்களை ஏற்றலாம். ஆனால் இதில் ஒரு நிபந்தனை. 50 ஒட்டகங்களில் முதுகில் ஏற்றப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களில் 25 ஒட்டகங்களில் ஏற்றப்பட்ட பொருட்களை நான் எடுத்துக்கொள்வேன். என்னுடைய நிபந்தனைகளுக்கு நீ கட்டுப்பட்டால் நான் உன்னை அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று சொன்னார். சரவணனுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அந்த சாது கூறியது அவன் காதில் தேன் பாய்ச்சுவது போல இருந்தது. எனவே அவன் அந்த சாதுவின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டான். அவர்கள் இருவரும் உண்டு முடித்த பின்பு அந்த அற்புதமான இடத்தை நோக்கி பயணமாயினர். அவர்கள் நகரை விட்டு வெளியே வந்து மிக நீண்ட தூரம் பயணம் செய்தனர். அவர்கள் அடர்ந்த காடு, பாலைவனம், வற்றிய ஆறுகள் மற்றும் கொடிய வனவிலங்குகள் ஆகியவற்றையெல்லாம் கடந்து சென்றனர். அவர்களின் பயணம் காட்டின் வழியே தொடர்ந்தது. சிங்கங்கள் மற்றும் புலிகள் வாயும் குகைகளையும் ஆபத்தான நீர்வீழ்ச்சிகளையும் அவர்கள் கடந்தனர். இறுதியாக அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கை வந்தடைந்தனர். சாது சரவணனை பார்த்து, இத்துடன் நமது பயணம் நிறைவடைந்தது. நாம் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்துவிட்டோம்
என்றார். அந்த இடம் மலைகளால் சூழப்பட்டிருப்பதையும் அங்கு எங்கு பார்த்தாலும் சூரிய ஒளி சுட்டெரிப்பதையும் சரவணன் கவனித்தான். பிறகு சாது ஒரு சிறிய பெட்டியை தன் பையிலிருந்து எடுத்தார். அது தூய்மையான தங்கத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அவர் அதை திறந்து அதிலிருந்து தங்கத்தூளை எடுத்தார். அந்த தங்கத்தூளை நிலத்தில் தூவினார். அடுத்த கணமே அந்த இடம் முழுவதும் புகையால் சூழப்பட்டது. சிறிது நேரத்தில் புகை மறைந்தது. அங்கே ஒரு குன்றின் வாசல் தோன்றியது. அது குகையைப் போல் இருந்தது. அந்த குகையின் வாசல் பெரிதாக இருந்தது. சாது சரவணனை அழைத்தார். இருவரும் அந்த குகையுள் நுழைந்தனர். அவர்கள் அதனுள் சிறிது தூரமே நடந்திருப்பர். அந்த இடம் ஒளியால் பிரகாசித்தது. அந்த குகையின் சுவர்களில் தங்கம், முத்துக்கள் மற்றும் மாணிகங்கள் பதிக்கப்பட்டிருந்தன. அதனால் அந்த குகை முழுவதுமே தகதக என மின்னியது. அதனுள் சிறிது தூரம் நடந்ததுமே சரவணன் திடுக்கிட்டான். அங்கே அவன் ஒரு வித்தியாசமான காட்டை கண்டான். அங்கே தங்க மரங்கள் தகதகென மின்னிக் கொண்டிருந்தன. அவற்றின் கிளைகளில் விலை மதிப்பற்ற முத்துக்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த நிலம் முழுவதும் வெள்ளி, வைடூரியம் மற்றும் மரகதத்தால் நிரப்பப்பட்டிருந்தது. அந்த இடத்திலுள்ள அலமாரிகளில் தங்கம் மற்றும் வெள்ளி பாலங்கள் தனித்தனியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. வைரமும் மரகதமும் வெள்ளி பதிக்கப்பட்ட தரையில் கொட்டி வைக்கப்பட்டிருந்தன. இவற்றையெல்லாம் கண்டு சரவணன் திகைத்து நின்றான். அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் ஒரு நறுமணமும் வீசியது. பிறகு சாது சரவணனை பார்த்து, இவற்றில் இந்த செல்வங்களில் உனக்கு எவ்வளவு தேவையோ அவற்றை நீ எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒன்றை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீ எவ்வளவு செல்வங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் பாதியை எனக்கு நீ தந்துவிட வேண்டும். பாதியை நீ வைத்து கொள்ளலாம் என்றார். சரவணன் உடனே விலை உயர்ந்த மாணிக்கங்களையெல்லாம் அள்ளி தன் சட்டைப்பையில் நிரப்பிக்கொண்டான். மேலும் பல கோணிப்பைகள் நிறைய அந்த செல்வங்களை அள்ளினான். சாது அவன் செய்யும் செயலை பார்த்து கொண்டே நின்றிருந்தார். சரவணன் தன் பைகள் நிறைய அந்த செல்வங்களை எல்லாம் அள்ளி நிரப்பிக் கொண்ட பின்பு அவர்கள் இருவரும் குகையை விட்டு வெளியே வந்தனர். சரவணன் சாதுவை பார்த்து, நீங்கள் ஓர் துறவி, உலக ஆசைகளெல்லாம் துறந்தவர். நீங்கள் இந்த எல்லையற்ற செல்வங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? வெறும் 10 ஒட்டகங்கள் சுமக்கும் அளவிற்கு உங்களுக்கு நான் செல்வம் தருகிறேன் என்றான் சாது. சரவணன் சொன்னதற்கு மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் உடனே சரி என்றார். ஆனால் சரவணனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. அவன் மேலும் சாதுவை பார்த்து, இவ்வளவு செல்வங்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எனக்கு தெரிந்து எந்த துறவியும் செல்வம் வைத்திருப்பதாக கேள்விப்பட்டதில்லை என்று சொன்னான். இப்போது சாது சரவணனின் பேச்சுக்கு மறுப்பேதும் கூறாமல் அனைத்து செல்வங்களையும் அவனுக்கே தந்துவிடுவதாக கூறினார். அப்போது சரவணனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. அவன் மேலும் சாதுவை பார்த்து தந்திரமாக, மந்திர பொடியினால் உங்களுக்கு ஏதும் பயனில்லை என்றே நான் நினைக்கிறேன். இது உங்களிடம் இருந்தால் உங்களுடைய தப வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கும் என்று சொன்னான். சரவணனின் வார்த்தைகளை கேட்டு சாது புன்னகை புரிந்து தான் வைத்திருந்த மந்திரத்துள் இருக்கும் சிறு பெட்டியையும் சரவணனிடம் கொடுத்து விட்டார். இறுதியாக அந்த சாது சரவணனை பார்த்து எச்சரிக்கை செய்தார். இதை நீ முறைப்படி பயன்படுத்த வேண்டும், இல்லையென்றால் இதனால் உனக்கு ஆபத்து ஏற்படும். இந்த பொடியை இடது கண்ணில் பூசிக்கொண்டு எதை பார்த்தாலும் அது உனக்கு தங்கமாகவே தெரியும். ஆனால் இதே பவுடரை நீ உன் வலது கண்ணில் பூசிக்கொண்டு உன் கண்களின் பார்வை போய்விடும் என்றார். சரவணனிடம் அவர் இப்படி கூறிவிட்டு உடனே விட்டார். சரவணன் எல்லையற்ற ஆனந்தம் அடைந்தான். அடுத்த கணமே அவன் சாது கொடுத்த பொடியை தனது இடது கண்ணில் பூசிக்கொண்டான். என்ன அற்புதம்! அவன் பார்த்த அனைத்துமே அவனுக்கு தங்கமாகவே தெரிந்தது. அவன் பார்த்த மரம், கல், பாறை, மலர், தரை ஆகிய அனைத்தும் அவன் கண்களுக்கு தங்கமாகவே தெரிந்தது. ஆனால் சரவணனின் பேராசை எல்லை கடந்து சென்றது. இந்த பொடியை ஒரு கண்ணில் பூசிக்கொண்டு பார்த்தாலே இவ்வளவு தங்கமாக தெரியும் போது இதனை 2 கண்களிலும் பூசிக்கொண்டு பார்த்தால் உலகமே தனக்கு தங்கமாக தெரியும் என நினைத்தான். அப்போது அவன் இருந்த மகிழ்ச்சியில் சாது சொன்ன எச்சரிக்கையையும் மறந்தான். உடனே அவன் அந்த சாது கொடுத்த பொடியை தன் வலது கண்ணில் பூசிக்கொண்டான். பாவம்! அடுத்த நிமிடம் அவன் கண்ணொளி பறிபோனது. அவன் பார்வையற்றவன் ஆனான். தன் வாழ்நாள் முழுவதுவே பார்வையற்றவனாக வாழ்ந்து பிறகு இறந்தும் போனான். இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்த உண்மை என்றால்,
எப்போதும் ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. ஒரு பொருளை ஈட்ட வேண்டும் அல்லது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் தன் கடின உழைப்பாலே அதை செய்து முடிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு ஆன்மீக கதையில் நாங்களே உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் செஞ்சு நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள்.